இப்போ என்ன வரும் அதை சொல்லுங்க. என்னடா இன்னைக்கு என்ன கிழமை? புதன் சூரியன் வராது. புதன் வந்துருச்சா? அப்போ புதன் தாய்மாமா பிரச்சனை யாருக்கும் இல்லை. புதன்னா புத்திக்கு உடையவன். அட்டையை பார்த்து சொல்லதுக்கே உங்களுக்கு இவ்வளோதாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 6 to 7 கணக்கு வச்சுக்கணும், 1 to 2 கணக்கு வச்சுக்கணும், 8 to 9 கணக்கு வச்சுக்கணும். அதை கணக்கு வச்சுக்கிட்டா தான் நம்ம வருவோம். பார்த்துட்டீங்களா? செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், அதுக்கடுத்து சனி. அப்போ 2 to 3 என்ன வந்துடும்? சனி வந்துடும். அப்போ 12 to 1 என்ன வந்துடும்? ஓடையில் இருக்கிறத பார்க்கணும். புதன் வந்துடும். ஒரு பேட்டர்னுக்கு சொல்கிறேன். 2 ஓடை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதாகிடும். அப்போ புதன்னா புதனில் ஒருத்தன் புதன் ஓரையில் பிறந்திருக்கான்னா அவனுடைய காரத்தத்துவம் எதை சொல்லலாம்? இப்போ இந்த டயத்தில் பிறந்துட்டான் ஒரு பையன், ஓரை புதன் ஓரை. என்னுடைய ஒரு பையன் இருந்திருக்கான்னா அவனுடைய காரத்தத்துவம் என்ன சொல்லலாம்னா கடகராசி இருக்குது பார்த்தீங்களா, புதனுடைய காரத்தத்துவம். கன்னி ராசியாகவும் இருக்கலாம், கடகராசியாகவும் இருக்கலாம். ரெண்டுக்குமே 2 வீடு. இதனுடைய காரத்தத்துவத்தை சொன்னோன்னா அந்த பையன் நல்ல புத்தியானவன், அறிவாற்றல் மிக்கவன், நல்ல ஒரு திறமைசாலி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். இந்த ஓரையில் பிறக்கவனுக்கு இந்த புதன் கிரகத்தில் உள்ள ஆற்றல் தான் அவனுக்கு இருக்கும். அந்த மூச்சு காற்று முத வாங்குறான் இல்லையா, அப்போ அந்த ஆக்டிவேட் ஆகிரும் உடம்பு. அந்த உச்சிக்குழி சொல்லுதில்ல, அந்த உச்சிக்குழியிலேருந்து அந்த புதனுடைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சோம். அதே தான் புதன் ஓரைனாலாக தான், புதன் கிழமைனாலாக தான், கடகராசினாலாக தான், கன்னி ராசினாலாக தான். அதெல்லாம் அந்த அந்த புதன் ஓரையில் தான் அவனுக்கு நடக்கும் சில விஷயம். இப்போ உங்களுக்கு ராகு எது தோசை இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை பாருங்கள். எங்கேயாவது போனால் ராகு எது தான் உங்களுக்கு அந்த இது வேலையாகும். இல்லை சனிக்கிழமை வேலையாகும் தோசை இருந்துச்சுன்னா. சிலவங்க சொல்லுவாங்க ராகு எது. ராகு காலத்தில் தான் கல்யாணமே முடிப்பான். காலையில் முடிக்கன்ட்டு ஆரம்பிப்பான். 5 மணிக்கு முடிக்கணும், 6 மணிக்கு முடிக்க, 7 மணிக்கு படைச்சா பார்த்தா தாலி கட்டுற டைம் ராகு காலம் ஆகிப்போம். அப்படிலாம் நடக்கும். அது குற்றமா அப்படின்லாம் கிடையாது, அவனுடைய பேட்டர்ன் அது. நல்லதான். பிரம்மமுகூர்த்தங்கிறது என்னென்னா பிரபஞ்சம் அழகாக அமைதியாக இருக்கும். எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருப்பான். எந்திரிச்சிட்டாங்கன்னா அவன் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அலை பாய்ஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பிரபஞ்சம் செடி கொடி மரம் குருவி கிருவி எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பிரபஞ்சம் ஓட ஆரம்பிச்சிடும். அமைதியாக இருக்குல்ல, பிரபஞ்சத்தில் என்ன கேட்குமோ அது கேட்கும். நம்ம மட்டும் தான் இருக்கு. அதனால நல்லாயிருக்கும். பிரபஞ்ச ஆற்றல் வேணும் அப்படின்னா இதாகும். தெய்வீக சக்திகள் கிடைக்கும். அதுதான். வேறு என்ன டவுட்டு சொல்லுங்கள். ஒன்று சிம்பிள் மேட்ரு இதுதான். அந்த ஓரையை வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சது. அதைப்படி நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ காரத்தத்துவங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன ஓரன்னு பார்க்கணும். சூரிய நாடி சந்திர நாடி வேலை செய்தான்னு பார்க்கணும். ஆமாம். சகுனம் என்ன வருதுன்னு பார்க்கணும். பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்களா பையனை கூப்பிட்டு வராங்களான்னு பார்க்கணும். இந்த 3 ஒத்து போனால் துல்லியமாக சொல்லலாம். சுக்கிர ஓரையாக இருந்தால் பெண் குழந்தைன்னு சொல்லலாம். அவங்க சகுனத்தை பார்க்கணும். வெளியே என்ன பார்க்கணும். இதெல்லாம் நம்மகிட்ட கேட்கறதுக்கு முன்னால் நம்ம யாருங்கிறது கொஞ்சம் வெளிப்படணும். அதை நம்மளை வெளியே கொண்டு வர ஒரே பொருள் வாஸ்து தான். 3 விஷயம் பார்க்கல, 2 விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் ஓகே தான்.
கன்ஃபார்மாக சொல்லலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அன்றைக்கி நாடி வேலை செய்யலாம், என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம 2 ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த நாடியும் வேலை செய்யாது. மூக்கு ஒரு மாதிரி டல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அப்புறப்பட்ட செயற்கை காற்றை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது வேலை செய்யாது. அதனுடைய பேட்டர்ன் அதே மாதிரி. அப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு ஆள் பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்கன்னா பார்த்துட்டாங்க. இப்போ சூரிய ஓரையாக இருக்குது, சூரிய நாடியும் வேலை செய்யும். சூரிய ஓரையில் சூரிய நாடி தான் வேலை செய்யும், அதை பார்க்க வேண்டாம். குரு ஓரையாக இருக்குது, நாடி சூரிய நாடி வேலை செய்யுதுன்னா ஆணித்தரமாக சொல்லிடலாம். நீங்கள் அப்படி ரோடு எங்கேயாவது பார்க்கணும், பார்க்கையில் தெரியும். இல்லை எங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண் போட்டால் வருதா பெண் போட்டால் வருதான்னு பார்க்கணும். அதான் நிமித்தம். அதுதான் அப்படி பார்க்கல. ஆமாம். டைம் சரியில்லைப்பா, நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டாக்டரை நல்லா செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சனி ஓரையாக இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு கேட்டாங்க அப்படின்னா பிள்ளையை நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஊனத்தை குறிக்கணும், கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். யமகண்டம் இருந்துச்சுன்னா தாய் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க, தண்ணியெல்லாம் செக்அப் பண்ணிக்கிடுங்க, டாக்டரை நல்லா கன்சல்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு காலம் பெரும்பாலும் ஒன்றும் பாதிக்காது. யமகண்டம் தான் அவங்க குழந்தை கர்ப்பமாக இருக்கவங்க கேட்டு வரையில் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு. மலர்கள் அதான் சகுனம். சகுனம் தான் முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போய் மார்க்கெட்டு அங்கே போய் நடந்து போய் நமக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம அவங்க போகிறாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி கிளம்பையில் வந்து நான் சொன்ன அந்த எண்ணெய் காரம் எருமை மாடோ காளை மாடோ வந்துருச்சுன்னா அன்றைக்கி அங்கே கடை கிடையாது, லீவு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி போகிற காரியம் வேலையாகாது அப்படின்னு அவங்க போக மாட்டாங்க. முன்னாடி சகுனம் பார்த்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதான் நிற கூட கொண்டு வந்தால் சகுனம் நல்லா இருக்குது, இன்றைக்கி போன காரியம் நமக்கு நல்லா நடக்கும், லாபம் இருக்கும் அப்படின்னு அந்த முன்னோர்கள் அதை கணிச்சிருக்காங்க. கிளம்பையில் ஒருத்தவங்களை எதிர்த்தாக்களை தண்ணி குடத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இல்லை பிள்ளையை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாலும் அது வேலை செய்யாது, அது பொய். அது இயற்கையாக நடக்கிறது தான் உண்மை. பிரபஞ்சம் அப்படி தான் கொடுக்கும். பிரபஞ்சத்தை நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு எறும்பு மாதிரி ஒரு ஜீவராசி ஆகலாம். நம்ம ஒரு ஜீவராசி. பிரபஞ்சம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதும் நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிறதும் பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோல், ஏன் கண்ட்ரோல் கிடையாது. கற்றுக் கொடுக்கறதும் என்னுடைய கண்ட்ரோல். அவ்வளோ. எல்லாத்துக்கும் பிரபஞ்ச ஆற்றல் வருமானா வராது, எல்லாத்துக்கும் புரியுமானா புரியாது. இது வரைக்கும் நான் போர்டுக்கிட்டே போகாத காரணம் ஏன்? அதுக்கு வேலை இல்லை. அதாவது நம்ம ஒருத்தவங்களை கெட்டவங்களா ஒரு ஊரில் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. இவங்க வந்தாலே கை கால் அடிப்படும் அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்க, அவங்க தான் மிகவும் நல்லவங்க. அவங்க வந்தாலே நமக்கு அடிப்படுதுல்ல, படுது. அவங்கள வந்து நம்ம தெய்வாதனை என்ன பண்ணுது, கூட்டிகிட்டு வந்து காமிக்கி பிரபஞ்சம். அப்போ அதை மீறி நம்ம போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து என்ன சொல்கிறோம், இவங்க ஏத்தாக்களை வந்ததுனால தான் எனக்கு அடிபட்டுன்னு சொல்கிறோம். நம்ம சிந்திக்கக்கூடியது விதிங்கிறது அடிபடணும், மதிங்கிறது என்ன பண்ணுது, அவங்கள காமிக்க மீறி போகிறது யார் தப்பு? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அவங்கள சித்தரிச்சிருக்கு, அவங்க காமிச்சிட்டாங்க. நீ போவாத, இன்னைக்கு போனோன்னா உனக்கு பிரச்சனைன்னு காமிக்கி. மீறி போயிட்டு போனது நம்ம தப்பு. போய் அடிவேன் காலையில் அவள் முகத்தில் முடிச்சா எனக்கு இன்னைக்கு விளங்கவே இல்லை அப்படிம்பாங்க. நீ சிவனேன்னு வீட்டில் உட்கார வேண்டியதானே, உட்கார அதாவது பாசிட்டிவானவங்க. அன்றைக்கி காலையில் அவங்க முகத்தை முடிச்சு போனால் நல்லா இருக்கணும், நல்லா நடக்கும்.
அது நல்ல சகுனம். ஏன் அதை எடுத்துட்டு நல்லா அவங்கள முடிச்சுட்டா அன்றைக்கி வெளியே போய் நமக்கு வருமானங்களை பார்க்க வேண்டியது தானே. இவங்கள பார்த்துட்டா விபத்து வரும்னு தெரிஞ்சுட்டா அன்றைக்கி வீட்டில் உட்காந்துட வேண்டியது தானே. டைமிங்கை மாற்றணும், ஓரையை மாற்றணும். டக்குன்னு அவங்க எதாக்கில் வர்றாங்க பார்க்கணும், செவ்வாய் ஓரை சனி ஓரை இருந்தால் நம்ம போகக்கூடாது. ஓரை மாறட்டும், உட்காரணும்ல. ஓரை மாறினா தான் வீட்டை விட்டு கிளம்பணும். அதுதான் முன்னோர்கள் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போனால் அதுக்கு அர்த்தம் என்ன? அதான் அதே போல் நான் ஒரு டாக்டர் பார்த்துட்டாலே உடம்பு சரியாது. அது எதனால கைராசி. அவங்கள எல்லாரும் சொல்லி 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 அவர்கிட்ட போனால் குணமாயிருன்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு வைப்ரேட்டை உருவாக்குனா அவர்கிட்ட போனாலே. இப்போவும் சொல்கிறா நம்ம ஒரு காய்ச்சல் அடிக்கிட்டு போய் அந்த ஒரு முக்கியமான டாக்டர்கிட்ட போய் இருக்கோம்னா அந்த டாக்டர்கிட்ட போகல நம்ம காய்ச்சல் இருக்காது. நம்ம போய் தான் ஊசி போட்டு வருவோம். அது ஒரு கைராசி. அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொன்னால் அவர் ராசியான சாமியார் அவர் போனால் கிளியர் ஆயிரும். கொண்டு வரணும். நீங்கள் நல்ல ஒரு மாந்திரிகம் படித்தவர், நல்லா எல்லாம் தெரிஞ்சவர்னு மக்கள் பற்றியில் ஒரு ரீச் பண்ணணும். அப்போ இந்த அடிப்படையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிடணும். இதுக்கு அடுத்து வர்றது வாஸ்து. அதுக்கு அடுத்து வர்றது தேங்காயை வச்சு நான் உங்களுக்கு பிரசனம் சொல்லி கொடுத்துருவேன். தேங்காயில் உட்காந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவன் சனி வரையில் பார்த்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி தேங்காயில் உட்கார வச்சு அவனை பேச வைக்கணும். அதான் அவன் வர்ற கிளாஸுக்கு அதுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோ. அதுக்கப்புறம் மாந்திரிக படத்துக்குள்ளே உள்ள போயிடும். நம்மளாம் மாதக்கணக்காக பாடம் எடுக்கிறதுக்கு வேலையே இல்லை, குயிக்காக தான். இது எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லி கொடுத்து நான் உங்களுக்கு தீட்சைக்கு வேலையே இல்லை. தீட்சைக்கு வேலையே இல்லை. படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கணும், புரியணும். அதை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறது அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஓரையை தெரிஞ்சிருப்பீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதை எப்படி பயன்படுத்தணும், அதான் வேலை. முதல்ல நீங்கள் சாமியார்னு வெளிப்படுத்தி கொண்டு வாங்க. வேறு என்ன ஏதாவது டவுட் இருக்கா? மணி எத்தனையாவது? சரி, ரைட். புரியுதா? இந்த கிளாஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. இன்னைக்கு கிளாஸ் புரியுதா? முடிஞ்சது. அது பயிற்சி. அது ஒரு வருஷம் பயிற்சி. அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அது போக போக உங்களுக்கு பவர் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு தான் ஒரு சில சூட்சமங்களை சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? இது ஒரு டெக்னிக், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஆட்கள் நீங்கள் கம்மியாக இருக்க போய் தான் சரி யூடியூப் சேனலுக்கு வீடியோவாவது போய்கிட்டுக்கிட்டுமேனு போயிடுவேன். மாந்திரிகம் சில சூட்சமங்களுக்கெல்லாம் யூடியூப் சேனல் வராது. அது நான் ரகசியமாக சொல்கிறது. இது சும்மா ஜென்ரலாக தெரிகிறது. நிறைய பேர் இன்றைக்கி போயிட்டு சில ஜோதிடர்கிட்ட போய் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இதை கற்றுக்கிட்டு எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்கவன் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவன் இப்படி பண்ணிக்கலாமோ, ஓரையை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓரையினுடைய காரத்தை ஓரை எப்படி எந்த இடத்துல எப்படி பயன்படுதுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதை பேசாதீங்க. ஜப்செட் வேண்டாம். அதுக்கிட்ட பேசாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சுக்கிரனுடைய ஒருத்தவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறோம். அவங்களாம் நல்ல பாசிட்டிவான. அதை நான் உங்களுக்கு வீடியோ ஓடிக்கிட்டு வீடியோ முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். வீடியோ போகிறதுனால சில சூட்சமங்களை நான் வீடியோவுக்கு வராதுன்னு சொன்னேன் இல்லையா. வேறு எதுவும் டவுட் இல்லைல்ல?